ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களின் குழந்தைகள் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள்? விருச்சிக ராசிக்காரரான நீங்கள் சாதத்துடன் வீரத்தையும் வேகத்தையும் ஊட்டி வளர்ப்பீர்கள். கரார் பெருவழிகளான நீங்கள் பிள்ளைகளின் ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பீர்கள். கண் பார்த்து பேசும் நீங்கள் பிள்ளைகள் ஏதேனும் மறைத்து பேச தொடங்கும் போதே கண்டுபிடித்து விடுவீர்கள். நாட்டு சுதந்திரத்துக்காக நான் வாள் எடுத்து சண்டை போடலை, உண்ணாவிரதம் இருக்கல, ஊர்வலம் போகலை, ஆனால் பிள்ளைகளை நாட்டுப்பற்று மொழிப்பற்று உள்ளவர்களா உருவாக்குங்கிறது தான் ஆசை என்று மனதுக்குள் சபதம் எடுத்துக்கொள்வீர்கள். உங்களின் பூர்வ புண்ணியாதிபதி எனும் குழந்தை ஸ்தானத்துக்கு அதிபதியாக மீனகுரு வருவதால் மிகுந்த அறிவுள்ள பிள்ளைகள் பிறப்பார்கள். அவர்களை நீதி கதைகள் சொல்லி வளர்ப்பீர்கள். தர்ம சிந்தனையும் அதிகம் புகட்டுவீர்கள். சார்ந்திருக்கும் இனம் மத கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்பதில் கடுமையாக இருப்பீர்கள். தவறு செய்துவிட்டால் தயங்காமல் தண்டிப்பீர்கள். மீனம் கடல் வீடாக ஆழமாக இருப்பதால் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட ஆழ்ந்து போய் யோசிப்பார்கள். சமயங்களில் பிள்ளைகளிடமே ஐடியா கேட்பீர்கள். மேலும் கடல் வீடாவதால் பிள்ளைகள் கடல் கடந்து சென்று படிப்பார்கள். தலைநகரங்களில் வாழ விரும்புவார்கள். உங்களின் சொந்த ஜாதகத்தில் கடகம், சிம்மம், தனுசு, மீனம் ஆகிய வீடுகளில் ஒன்றில் குரு அமர்ந்திருந்தாலோ குரு சூரியனிடம் சேர்ந்திருந்தாலோ ஒரு குறையும் வராத நிறைவான வாழ்க்கையை பிள்ளைகள் வாழ்வார்கள். உற்றார் உறவினர்களெல்லாம் வியந்து பாராட்டும் உத்தம புத்திரனை பெறுவீர்கள். அமைச்சராக, காவல்துறை அதிகாரியாக, பேராசிரியராக, வங்கி மேலராக உங்கள் பிள்ளைகள் தகுதி பெறுவார்கள். குரு செவ்வாயுடன் சேர்ந்து மேஷம், தனுசு வீடுகளில் இருந்தால் இராணுவம் அல்லது விமானப்படையில் முதன்மை பதவி வகிப்பவராக இருப்பார்கள். மற்ற வீடுகளில் சேர்ந்திருந்தால் தந்தை சொல் தட்டுப்பவராகத்தான் இருப்பார். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் நீச சனி, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களில் ஒன்று இடம்பெற்றிருந்தால் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வரும். சிலருக்கு மனவளம் குன்றிய குழந்தைகள் பிறக்கக்கூடும். மருத்துவ உதவியை நாடுவது நல்லது. வாழ்க்கைத்துணையின் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டுக்குரிய கிரகம் வலுவாக இருக்கிறதா என்று பார்த்து திருமணம் முடித்தால் அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குருவின் பலத்தை அதிகப்படுத்த நடைமுறை பரிகாரங்களாக சிலவற்றை சொல்கிறேன். நூலகத்திற்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள். பாடசாலைக்கு மின் விளக்கு வாங்கி கொடுங்கள். கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஏழை மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணம் செலுத்துங்கள். நோய்வாய்ப்பட்டு அடிபட்டு கிடக்கும் பசுவை காப்பாற்றுங்கள். தென்னை, பனைமரக்கன்றை நட்டு பராமரியுங்கள். குழந்தை பாக்கியம் தவறாமல் கிடைக்கும். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளின் சுதந்திரத்தில் தலையிட மாட்டீர்கள். இதை படி அதை படி என்று கசைக்கு பிழிய மாட்டீர்கள். பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டுப்பிடிப்பீர்கள். ஏறக்குறைய 37 வயது வரை புதன் திசை உங்களுக்கு இருப்பதால் உங்களில் பலருக்கு 33 வயதிலிருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் அதி புத்திசாலியாக இருப்பார்கள். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய 34 வயது வரை கேது திசை இருப்பதால் 23 முதல் 28 வயதுக்குள் திருமணம் முடிப்பது நல்லது. முதலில் கருச்சிதைவு ஏற்பட்டு பின்னர் குழந்தை தங்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கர்ப்ப காலத்தில் கோபப்படாமலும் தீவிரமாக யோசிக்காமலும் இருப்பது நல்லது. குழந்தைகள் மீது உங்கள் அபிலாஷைகள் அத்தனையையும் திணிக்காதீர்கள். பெரிய எதிர்பார்ப்புகள் கனவுகளுடன் குழந்தைகளை வளர்க்காமல் இயல்பாகவே வளருங்கள். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 28 வயதுக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை துருதுருவென்று இருக்கும். நாத்தனார் பொண்ணு MBBS படிக்குது, என் பொண்ணு மருத்துவர் படித்தாதான் மதிப்பு என்று சொந்த பந்தங்களின் வாரிசுகளுடன் உங்கள் பிள்ளைகளை ஒப்பிட்டு தொந்தரவு தராதீர்கள். காதல் திருமணம் செய்து கொண்டாலும் வருத்தப்படாதீர்கள். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் மிதுன ராசி வாழ்க்கை துணையை தவிர்ப்பது நல்லது. உங்களில் சிலருக்கு இரட்டை குழந்தை பிறப்பதும் உண்டு. உங்கள் குழந்தை பாக்கியத்தை மீனகுரு தீர்மானிப்பதால் முருகனை வணங்குதல் நன்மையை கொடுக்கும். சித்தரோடு தொடர்புடைய தலமாக இருப்பின் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட தலமே எட்டுக்குடி ஆகும். இத்தலத்தில் முருகப்பெருமான் மூலவராக காட்சியளிக்கிறார். மேலும் வான்மீகநாதர் என்னும் சித்தர் இத்தலத்தில் ஜீவசமாதி கொண்டிருக்கிறார். இத்தலத்தை தரிசித்து வாருங்கள். மழலை வரம் வாய்க்கும். நாகப்பட்டினம் திருப்புரைப்பூண்டி சாலையில் 20 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு என்னென்ன நன்மைகள் கிட்டும்? முருகன் தமிழ் கடவுள் என அழைக்கப்படுகிறார். பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் 6 படை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது. சரவணபவன் என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது. முருகா என கூறினால் வருந்துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது. இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி, மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும். முருகப்பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும். திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும். குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும். தினமும் முருகனை வழிபடும் போது தூய ஆடை உடுத்தி விளக்கேற்றி வழிபட வேண்டும். அடுத்ததாக பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும்? காரணம் இதுதான். பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி. வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு. கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும். எனவேதான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். துளசி இலையின் நுனியில் நான்முகனும், அதாவது பிரம்மா, மத்தியில் திருமாலும், அடியில் சிவனும், மற்றைய பகுதிகளில் 12 ஆதித்யர்களும், 11 ருத்திரர்களும், 8 வாசுக்களும், 2 அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை. பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி தீர்த்தத்தால்
உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும். துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து, சுவாமி, இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பல மடங்கு பெருகும். அடுத்ததாக, மகிழ்ச்சி அதிகரிக்க, லட்சுமி கடாட்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள். குடும்பத்தில் உள்ள கடன் தொல்லைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க, லட்சுமி கடாட்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும். ஆம், இதற்கு ஒரே வழி, வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும். வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவது. ஆம், பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமின்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வைப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது. இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம், அமைதி, செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை தேடி வரும். மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது. பஞ்சகவ்யம் பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தும். ஆம், பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போலே பஞ்சகவ்ய விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எரியும். சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையை போல புகை வரும். அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும். மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். தினமும் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான். வீட்டில் இருக்கும் தீய சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வைபை உருவாக்கும். கடன் பிரச்சனையை போக்கும். செல்வ வளம் பெருக்கும். வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும். நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். அடுத்ததாக, வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன்? இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா? ஆம், பாருங்கள். வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை துவங்குகின்றனர். இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்க விடுகிறோம். எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம். வீட்டிற்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலிலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது. இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது, வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும், சண்டை சித்தரவுகளுக்கு வாய்ப்பில்லை, சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. 2 எலுமிச்சை பழங்களை எடுத்துக்கொண்டு அதை 4 பாகங்களாக பிளந்து கொள்ளவும். அதை 4 துண்டுகளாக வெட்டக்கூடாது. பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை முழுமையாக நிரப்பி அதில் 2 மிளகு போடுங்கள். பின் எலுமிச்சை பழத்தின் 4 வெளிபாகத்திலும் மேல் பகுதியில் என மொத்தம் 5 பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும். இதேபோன்றே 2 எலுமிச்சை பழத்தை நிலவாசப்படியின் 2 பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும். புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே திஷ்டி கழிக்கவும் இதுபோல வாசலில் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும். இதை வெள்ளிக்கிழமை அன்று காலையில் தான் செய்ய வேண்டும். அடுத்து வரும் வியாழக்கிழமை அன்று அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விடலாம். மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல எலுமிச்சம்பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும். எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. எலுமிச்சம்பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள். எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை மனரீதியாக உணர முடியும்.